போதுமா, வயித்த வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. இருடி, இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல என்ன நடந்ததுன்னு. எம்மா என்னால முடியலமா, தொண்டெல்லாம் வறண்டு போகுது. இரு, ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா பேசுவோம். மர்மோளே. என்னங்க அத்தை? ஒரு ஜூஸ் போட்டு கொண்டா மர்மோளே, தொண்டெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. சரிங்க அத்தை. அண்ணி நிறைய ஐஸ் போட்டு கொண்டாங்க. ஓ ஐஸ். இவ்ளோ நேரம் ஆத்தாலும் பொண்ணும் கேக்க கேக்கான்னு ஊரு கதையை பேசிட்டு இருந்தாளுங்க. அப்பெல்லாம் நம்மள கூப்பிட்டு ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டாளுங்க. வேலை வாங்கினா மட்டும் மருமவ ஞாபகம் வந்துரும். மருமவளே. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு. ஏம்மா, உன் மருமவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல உன் மேல. என்னடி சொல்ற? என்னம்மா தொண்டை வரலுது, ஜூஸ் போட்டு கொண்டான்னு சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. மாமியார நாத்தனாரும் ஜூஸ் கேட்டா பறந்து போய் போட்டுட்டு வரணும்ல. இங்க பாரு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு. அட ஆமால, சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது. ஏய் சின்ன பொண்ணு. தோ வந்துட்டேன் அத்தை. ஏண்டி ஒரு ஜூஸ் போட்டு கொண்டாரு உனக்கு இம்பிட்டு நேரமா? என் பொண்ணு குழந்தை பாவம், தொண்டை வரலுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. என்ன அத்தை, கொதிக்க வச்சு கொண்டாரு நேரம் ஆகும்ல. ஜூஸ கொதிக்க வச்சீங்களா? உன் மருமவளுக்கு சோறு தான் போக தெரியாதுன்னு பார்த்தா ஜூஸ் கூடமா போட தெரியாது. மருமவளே, ஜூஸ போய் கொதிக்க வைப்பாங்களா? முதல்ல இத குடிங்க. ஐயோ எரிதே எரிதே அம்மா. மருமவளே, என்ன கர்மம் இது? அது ஒண்ணும் இல்ல அத்தை, இஞ்சி கசாயம். இஞ்சி கசாயமா? அட ஆமாங்க அத்தை, அங்கங்க டெங்குன்றாங்க, மலேரியான்றாங்க, கேட்கவே பக்குன்னு இருக்கு. உங்களுக்கு வேற தொண்டை கறக்குதுன்றீங்க. கொரோனா கிரானா வந்துற போகுது. சரி ஆயிடுச்சா சொல்லுங்க, இல்லனா நிலவேம்பு கசாயம் போட்டு தரேன். வெட்டி கதை பேசுறதுக்கு எனர்ஜியா ஜூஸ் வேணுமாம்ல, ஜூஸ். இனி ஜூஸ் கேப்பாளுக.